இறந்து போனது சம்பவங்கள்லாம் நடந்தது. 10 காசு மின் கட்டணம் உயர்வு, ஒரு பைசாங்களா, ஒரு பைசா மின் கட்டணம் உயர்வு, இந்த ஒரு போராட்டத்துக்கு துப்பாக்கி சூடுலாம் நடந்தது. ஆமாமா, துப்பாக்கியிலிருந்து குண்டு வராத பூவா வரும் அப்படின்னு சொன்னாரு. உயர்த்தாதேன்னு தான் போராடினாங்களா வெளியே. இலவச மின்சாரம் எனக்கு தெரிய கேட்கவே இல்லை. ஏதாச்சும் இலவச மின்சாரம் கேட்டு அந்த காலத்துல நிறைவேற்றி ஒரு தீர்மானம் காட்ட சொல்லுங்க பார்ப்போம். கலைஞர் தான் இலவச மின்சாரம் கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? இந்த மாதிரி கோரிக்கை விவசாயிகளுடைய நலனுக்காகவா? ஆமா. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகேற்றியான்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த இவனை படைக்கின்ற பொழுது படைத்தவன் இவன் பிச்சை எடுத்துத்தான் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டும் என படைத்திருப்பானேயாயின் படைத்தவனும் இவனைப் போல பிச்சை எடுத்து அழிவானாக ஒளிவானாக நாசமாய் போவானாகன்னு சாபம் விடுறாரு. படைத்தவனையே சாபம் விடுறாரு வள்ளுவர். ராமராஜர் ஏன் தோத்தாரு? அணைகளை கட்டினார், அதனால தோத்தார். தவறு எப்ப இருந்து நடக்குது? ஆமா, 1958 இருந்துங்கண்ணா. ஓ, 1958 இருந்து நானா முதலமைச்சர், என் மேல ஏறிட்டு வரீங்க, நான் தப்பு பண்ண மாதிரி அப்படிங்கிறாங்க. ஏமா 1958 இருந்து தவறு நடக்குது. அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என் பக்கத்துல உட்கார்ந்துட்டாரு. மூச்சு வந்து நம்ம தெரியல. அவர் என்னங்கிறாரு, நான் 3 முறை முதலமைச்சராக இருந்து விட்டேன், 4வது முறையும் நானே இருக்க வேண்டும். ஆனா அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை நடக்குது. எது ஒண்ணும் பேசலீங்களா? எது ஒண்ணும் பேச. நீர்வளத்துறை அமைச்சர் மூச்சுட்டார நம்ம தெரியல. ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழ் கல்லாதவர்களை, மூடர்களை, முட்டாள்களை அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வைத்திருப்பதை விட கேடு அந்த நாட்டுக்கு எதுவும் இல்லைன்னாரு. சரி, இவங்களோட இந்த விவசாயிகளுக்கான போராட்ட காலம், விவசாயிகளுக்கான அந்த பிரச்சனை, விவசாயிகளுடைய கோரிக்கை இப்படின்னு நீங்கள் வந்து ஒரு அரை நூற்றாண்டு காலகட்டத்தில் அதை பயணிச்சிருக்கீங்க. கருணாநிதி, எம்ஜிஆர் அந்த காலகட்டத்தில் எப்படி விவசாயிகளுடைய விஷயத்த பார்த்தாங்க? அப்போ அந்த நாராயணசாமி நாயுடு விவசாய சங்கத்தில் பெரும் போராட்டம், துப்பாக்கி சூடு, இறந்து போனது சம்பவங்கள்லாம் நடந்தது. 10 காசு மின் கட்டணம் உயர்வு, ஒரு பைசாங்களா, ஒரு பைசா மின் கட்டணம் உயர்வு, இந்த ஒரு போராட்டத்துக்கு துப்பாக்கி சூடுலாம் நடந்தது. கருணாநிதி சொல்லும்போது அந்த ஊர் காவல் நிலையத்தை இவர்கள் வந்து சமூக விரோதிகள் முற்றுகையிட சென்றார்கள், அதனால துப்பாக்கி சூடு நடந்ததுன்னு சொன்னதெல்லாம் கூட கேள்விப்பட்டது. ஆமாமா, துப்பாக்கியிலிருந்து குண்டு வராத பூவா வரும் அப்படின்னு சொன்னாரு. இது எப்படி பாக்குறீங்க? இந்த அந்த 2 பேரும் எப்படி பாக்குறீங்க இந்த விவசாயிகளுடைய கோரிக்கைகள்ல? கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். நீங்க இதை பொறுத்தளவுல அந்த நாராயணசாமி நாயுடு போராட்டம் எதற்காக? அப்ப போராட்டம் வந்து மின் கட்டணம் உயர்த்தக்கூடாதுங்கிறதுக்காக. நீங்க என்னவா இருக்கீங்க அப்போ? உங்களுக்கு வயசு என்ன? நான் வந்து அப்போ இங்க அந்த பூசா கலை அறிவியல் கல்லூரியில் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிற கோயம்புத்தூர்ல, அங்கதான் நடந்தது. கோயம்புத்தூர் தான் நடந்தது. எனக்கு தெளிவா பார்த்துக்கிட்டு இருக்கிற எல்லாம் தெரியும். துப்பாக்கி சூடு இதெல்லாம் அந்த பெருமானூர் நடந்தது, 3 பேர் இறந்தது. அதுக்கு பின்னாடி நடந்தது மொத்தம் 63 பேர் இறந்திருக்காங்க இந்த போராட்டத்தினால. ஒரு பைசா மின் கட்டணத்துக்காக. அதாவது மின் கட்டணம் உயர்த்தாதேன்னு தான் போராடினாங்களா வெளியே. இலவச மின்சாரம் எனக்கு தெரிய கேட்கவே இல்லை. ஏதாச்சும் இலவச மின்சாரம் கேட்டு அந்த காலத்துல நிறைவேற்றி ஒரு தீர்மானம் காட்ட சொல்லுங்க பார்ப்போம். கிடையவே கிடையாது. கலைஞர் தான் இலவச மின்சாரம் கொடுத்தாரு. எது கொடுத்தாரு? எதுக்கு கொடுத்தாரு? எது கொடுத்தாரு? இந்த மாதிரி கோரிக்கை விவசாயிகளுடைய நலனுக்காகவா? ஆமாங்க. விவசாயிகளுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், அதை வாக்கா மாற்றணும், ஆட்சியில் அமரணும், அரிதாரம் பூசணும், அகப்பட்டது சுருட்டணும், உலக பணக்காரர் பட்டியலில் தன்னுடைய குடும்பத்தை கொண்டுட்டு வரணும். அவருடைய இலக்கு அடைஞ்சிட்டாரு. ஆனால் விவசாயிகள் வந்து இலவச மின்சாரம் கொடுத்த பின்னாடி இவங்களுடைய வாழ்க்கை தரம், வாங்கும் சக்தி கூடி இருக்குதா, வசதி இருக்குதா? இல்லையே. இலவச மின்சாரம் கொடுத்த பின்னாடி இவங்களுடைய வாழ்க்கை தரம் வசதி இருக்கணுமல்ல. பாருங்க, என்னைக்கு யாரு இலவசத்துக்காக போராடுறாங்களோ கேட்குறாங்களோ அவங்க உருப்படவே முடியாது. ஈயன இறத்தல் இழிந்தன்று அதனது ஈயன் என்றால் அதனினும் இழிந்தன்று. கையேந்திய படைக்கவே கூடாது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுகை உலகேற்றியான்னு வள்ளுவர் சொல்றாரு. இந்த இவனை படைக்கின்ற பொழுது படைத்தவன் இவன் பிச்சை எடுத்துத்தான் இந்த உலகத்தில் பிழைக்க வேண்டும் என படைத்திருப்பானேயாயின் படைத்தவனும் இவனைப் போல பிச்சை எடுத்து அழிவானாக ஒளிவானாக நாசமாய் போவானாகன்னு சாபம் விடுறாரு. படைத்தவனையே சாபம் விடுறாரு வள்ளுவர். பிச்சைக்காரனா படைக்கூடாது. அப்புறம் கற்கை நன்றி பிச்சை புகனி கற்கை நன்றின்னு வருது. ஏன் வருது? அது அவர் சொல்லலையே, அது வள்ளுவர். முதுமொழி தான். அது முதுமொழிதான், வள்ளுவர் சொல்லல.
அதாவது சொல்றப்ப இது வந்து ஏன் வருது அப்ப அது இலவச மின்சாரம் கொடுத்ததே வந்து விவசாயிகளுடைய வாக்குகளுக்காகத்தான். ஆமா, எல்லாமே உள்நோக்கம் கொண்டதுங்க. எல்லா திட்டங்களும் உள்நோக்கம் கொண்டது. இன்னைக்கு காமராஜர் ஏன் தோத்தாரு? ஏன் தோத்தாருங்க? அணைகளை கட்டினார், அதனால தோத்தாரு. அணைகள் கட்டினா நீர்நிலை தேங்கி இருக்கும். நீர்நிலை இருந்ததுன்னா விவசாயம் வரும். விவசாயம், ஆடு மாடுகள், குடிநீர் இருக்கும். எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அதுக்கு ஏன் தோற்கணும் அவரு? சரி, அவர் 67 தோத்தாரு, 71 தோத்தாரு. என்ன தோத்தாரு? அணைகள் கட்டணும் ஒன்றும் கிடையாதுங்க. காமராஜர் பொருளீட்ட மாட்டாரு, பொருளீட்டுபவரை விட மாட்டாரு. தானும் பொறுக்கி திங்க மாட்டாரு, அடுத்தவனே பொறுக்கி திங்க விட மாட்டாரு. அப்புறம் அவர் பின்னாடி போய் என்ன பயன்? இதனுடைய வெளிப்பாடுதான். அவருடைய தோல்விக்கே காரணம் அதுதான். சரி, அந்த நாராயணசாமி நாயுடு போராட்டத்தை பத்தி பேசணும். அந்த காலகட்டம் எப்படி இருந்துச்சு? அந்த காலகட்டம் விவசாயிகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல எழுச்சி இருந்தது. அன்னைக்கெல்லாம் ஓரளவு மாட்டு வண்டி கட்டிட்டு மாட்டு வண்டி தான் டிராக்டரோட அதிகமாக இல்லை. அப்பெல்லாம் மாட்டு வண்டி தான் பெரிய போராட்டம். அது வந்து திருச்சியில் வந்து தடியடியில் காணாத போயிட்டுது. காரணம் வந்து அது வந்து சிலர் நாராயணசாமி நாயுடு அந்த 77 எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆகிறார். அதுக்கு பின்னாடி 80 வந்து நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது. எம்ஜிஆருக்கு வந்து 2 சீட்டு, ஒன்று சிவகாசி, ஒன்று அடுத்து வந்து கோபி தொகுதி. கோபியில் வந்து சின்னசாமின்னு ஒருத்தர் ஜெயிக்கிறாரு, அங்கே சவுந்தரராஜன் ஒருத்தர் ஜெயிக்கிறாரு. அவங்களாம் என் கூட படித்தவங்க சட்டக்கல்லூரியில். சின்னசாமியும் சரி. ஆமாங்க. அவங்க 2 பேரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறாங்க. அதுக்கு பின்னாடி எம்ஜிஆருக்கு செல்வாக்கு சரிஞ்சிருச்சுன்னு சொல்லி அந்த அமைச்சரவை கலைக்கிறாங்க. கலைச்சிட்டு திமுகவு காங்கிரஸ் சேர்ந்து நிற்கிறாங்க. சேர்ந்து நின்று அப்புறம் எம்ஜிஆர் வந்துடுறார். அப்புறம் அவங்க தோற்று போயிடுறாங்க. சரிபாதி சீட்டை பங்கி நிற்கிறாங்க. ஆனால் தோற்று போயிடுறாங்க. அப்போ எம்ஜிஆர் வந்து நம்ம பயந்து கிடந்தார். நிற்கிறக்க ஆள் இல்லைங்க. எம்ஜிஆர் கட்சியில் நிற்கிறக்க ஆள் இல்லை, எல்லாம் பயந்து கிடந்தாங்க நிற்கிறக்க. அப்போ வந்து எம்ஜிஆர் வந்து 65 சீட்டு கொடுக்குறோம்னாரு. 65 சீட்டு கொடுக்குறோம்னாரு விவசாய சங்கத்துக்கு. அந்த 65 சீட்டு வாங்கி நின்றிருந்தா 65 எம்எல்ஏ சட்டப்பேரவை உறுப்பினர்கள். அந்த அளவுக்கு பலமா இருந்தது. அப்புறம் எல்லாம் என்னாச்சு, பலவீனமாகி போய் தேர்தல் என்ன கிடைக்கும்? வைப்பு தொகை இழக்க வேண்டியதுதான், வேறு வழியே கிடையாது. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு கிட்டத்தட்ட 50 தொகுதிகளை கொடுக்கறதுன்னு பேச்சுவார்த்தை நடத்தி 65 தொகுதி தர அளவுக்கு விவசாய சங்கத்துடைய பெரிய கட்டமைப்பா அன்னைக்கு இருந்ததுங்க. இன்னைக்கு அந்த விவசாய சங்கங்கள் கோரிக்கைனா திரும்பி பார்க்க ஆள் இல்லை, செதறி சின்ன பண்ணமா இருக்கும். ஒரு தொகுதி ஒரு விவசாயம் நிற்க முடியல. காரணம் ஜூலை 5 இப்போ பேரணி நடத்துனாங்கல்ல, ஜூலை 5 பேரணி நடத்துனாங்கல்ல. அதாவது அந்த பேரணி எந்த ஆண்டு? ஜூலை 5 சொல்லுவாங்க. அந்த நாராயணசாமி நாயுடு காலத்துல ஜூலை 5 தேர்வு செஞ்சு அந்த உயிர்நீத்த தியாகிகளுக்கு அஞ்சலி செலுத்துறது. ஜூலை 5 பேரணின்னு சொல்லுவாங்க. பேரணியா போய் அஞ்சலி செலுத்துறது. அது நாராயணசாமி நாயுடு காலத்துல ஒரு இடத்துல நடந்தது. இப்போ 10 இடத்துல நடக்குது. 10 இடத்துல நடக்குது தமிழ்நாட்டுல. 10 கிளையா. ஆமா, தகப்பனார் காலமாயிடுறாரு. அவங்களுக்கு மக்கள் வந்து 10 பேர் இறந்த பின்னாடி 10 இடத்துல தனித்தனியா கருமாதி பண்ணா அந்த குடும்பத்துக்கு என்ன மரியாதை இருக்கும்? அந்த மாதிரி ஆயிடுது விவசாயிகளுடைய நிலைமை. அன்னைக்கு அந்த செல்வாக்கா இருந்தது. அன்னைக்கு செல்வாக்கா இருந்தது, இன்னைக்கு எல்லாம் சரிஞ்சிட்டுது. அந்த செல்வாக்கே இல்லை. அதான் வள்ளுவர் சொல்றாரு, கூட்டுடன்று மேல்வரினும் கூடி எதிர்க்கும் ஆற்றல் அதுவே படை. எமனே தலைமை தாங்கி படை நடத்தி வந்தாலும் எதிரணியில் இருப்பவர்கள் பதறாமல் சிதறாமல் ஒன்றிணைந்து நின்றால் வெற்றி உறுதிங்கிறாரு. இப்போ 10 இடத்துல நடத்துறத ஒரு இடத்துல நடத்தினா எங்களுடைய கோரிக்கையை வென்றெடுக்க முடியும். வழி இல்லை. இப்போ இந்த விவசாயிகள் போராட்டம் பார்த்தீங்கன்னா டெல்லியில் வந்து மிக மூர்க்கமாக நடந்தது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு கடந்த காலங்களில் எவ்வளவோ அடக்குமுறைகளை எடுத்து போய் பார்த்தது அன்றைக்கி இருந்த மோடி அரசு. துப்பாக்கி சூடு நடத்த, கண்ணீர் போக குண்டு, இப்படி நிறைய நடத்தி மிரட்டியெல்லாம் பார்த்தது. ஆனாலும் அந்த விவசாயிகள் வந்து அங்கேயே டேரா போட்டுக்கிட்டு வண்டியெல்லாம் நிறுத்தி மாதக்கணக்கில் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட அசைக்கவே முடியல. அவ்வளவு நெருக்கடிக்கு மத்தியிலும் அதை நடத்தி முடிஞ்சா அது இன்றைக்கும் பார்த்தா வியப்பாக இருந்தது. அதை பார்த்துருப்பீங்க, நீங்கள் பார்த்துருக்குறேன். பெரிய அளவில் சாலையில் இருந்தாலும் வென்றெடுக்க முடியல.
கோரிக்கை வென்று கோரிக்கையை வென்று ஆனால் அப்படியான ஒரு போராட்டத்தை போராட்டத்தை நடத்தினாங்க. கேட்கறேன் எனக்கு ஒன்றும் புரியல. இந்தியாவில் எனக்கு தெரிஞ்சு அதிகமாக நான் படித்த வகையில் ம். விவசாயிகள் அப்படின்னு ஒரு போராட்டம் அப்படின்னா அது தமிழ்நாட்டில் அந்த காலகட்டத்தில் நாராயணசாமி நாயுடு அவங்க இருந்த போது தமிழ்நாட்டை பார்த்து தான் இந்திய அளவில் போராட்டம் கத்துக்கிட்டாங்க. இங்கே தான் நடந்தது போராட்டம் என்பது. கோரிக்கைகளுக்காக உயிர் தியாகம் பண்ற அளவுக்கு போராட முடியும் விவசாயிகள், அதுவும் ஒன்றுபட்டு அரசை வந்து மிரட்ட முடியும், நெருக்கடி கொடுக்க முடியுன்ற ஒரு பெரிய முத்திரை இங்கே தான் இருந்தது. ஆனால் அந்த தமிழ்நாடு இன்னைக்கு இல்லையே. நார்த்தில் வட இந்தியாவில் அந்த விவசாயிகள் அவ்வளோ இறுக்கமாக உட்காந்துட்டு பஞ்சாபில் ஓரளவுக்கு ஒற்றுமை இருக்கு, ஹரியானா அந்த பகுதியில் கொஞ்சம் ஒற்றுமை இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அன்னைக்கு வந்து நாராயணசாமி நாயுடு காலத்தில் இருந்த ஒற்றுமை இன்னைக்கு இல்லவே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் விவசாயிகளுக்கு மரியாதை இல்லை. ரெண்டாவது, விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம், வாங்கு சுத்தி எல்லாம் குறைஞ்சிருச்சு. அன்னைக்கெல்லாம் ஓரளவுக்கு நல்லா இருந்தது. அந்த ஜிடிபின்னு சொல்லுவாங்களே, அதில் வந்து விவசாயத்தினுடைய பங்களிப்பெல்லாம் அன்னைக்கு கூடுதலாக இருந்தது. இன்னைக்கு பங்களிப்பு குறைவாக இருக்குது. அன்னைக்கு வந்து சுதந்திரம் அடைஞ்ச போது விவசாயத்தினுடைய பங்களிப்பு 65%. இன்னைக்கு சும்மா 10%, 15%ங்கிறாங்க. ஒன்றும் இல்லாத ஆக்கிட்டாங்க. 65% விவசாயத்துறை பங்களிப்பு இன்னைக்கு 10 தான். ஆமாம், 10 15 அவ்வளோதான். 50 காணாமல் போனதுக்கு என்ன காரணம்? காணாமல் போனதுக்கு என்ன காரணம்னா, எல்லாம் தொழில்மயமாக்கிட்டாங்க எல்லாமே. இப்போ பருத்தின்னா, பருத்தி விவசாயத்துலேருந்து வரக்கூடியத பருத்தி. அந்த பருத்திலேருந்து அதை வந்து பஞ்சாக்குறது, பஞ்ச நூலாக்குறது, நூலை துணியாக்குறது, துணியை வந்து ஏற்றுமதிக்கு உண்டான ஆயத்த ஆடைகள் ஆக்குறது, இப்படி பல போகும்போது ஆனால் அடித்தளம் அதுதான். பருத்தி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இருந்தாலும் இதெல்லாம் வந்து தொழில்துறைக்கு வந்துடுது. அன்னைக்கெல்லாம் இப்படித்தான் பஞ்சு விவசாயிகள் தானே கொடுக்கணும். ஆமாம், அதை பற்றியெல்லாம் நினைக்கிறதே இல்லை. நீங்கள் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இன்னைக்கு உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க? மக்கள் தொகை இல்லை, 60% விவசாயத்தை நம்பி இருக்கிறோம். யாராச்சும் ஒரு விவசாயத்துறையில் ஒரு சாதனையாளர் இறந்துட்டா அவருக்கு வந்து அரசு மரியாதையோடு அடக்கம் பண்ணது எங்காச்சும் உண்டா? ஒரு நடிகர் ஒரு நடிகை இறந்ததுன்னா உடனே அரசு மரியாதை. என்ன மரியாதை வருங்க அவங்களுக்கு? எங்களுக்கு என்ன மரியாதை? அவங்க கலை சேவையில் சாதனை பண்ணியிருக்கிறாங்க. நாங்கள் வந்து உண்டி கொடுக்குறோமே, கலை சேவை இது இல்லாம என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. உழவினார் கைமடங்கு நிலை, விளைவதும் விட்டே மண் பார்க்கும் நிலை. மண்ணாசை இல்லை, பொன்னாசை இல்லை, பொருளாசை இல்லைன்னு முற்றும் துறந்த முனிவனுமே இவன் மேலே பிடிக்கவனா வழி இல்லாத போயிடும். முனிவனுக்கே அந்த நிலை. அப்புறம் நடிகருக்கு எவ்வாறு? அம்மியே காத்துல பறக்கும்போது குழவி ஏமாத்திரம். இங்கே உங்களுடைய கோரிக்கைகளை வந்து நான் கேட்டிருந்தேன். கருணாநிதி, எம்ஜிஆர் நீங்கள் சந்தித்து அந்த கோரிக்கைகள்லாம் வைப்பீங்கள்ல, 2 பேருக்கிட்டையும் நீங்கள் பார்த்த விஷயங்கள் என்ன மாதிரி இருந்தது? கருணாநிதி காலத்தில், எம்ஜிஆர் காலத்தில் நீங்கள் படிச்சுட்டு இருக்கிறீங்க, சட்டக்கல்லூரியில் இருக்கிறீங்க, பிறகு அப்பா தவறுன ஒரு பாட்டை வந்துட்டீங்க, விவசாயத்துக்கு வந்துட்டீங்கன்றப்ப எல்லாம் 89 கிட்டத்தட்டலாம் நீங்கள் அப்போ விவசாயியாக இருந்திருக்கணும், கரெக்டுங்களா? ஏதாவது ஒரு விஷயங்களுக்கு எம்ஜிஆர் ஆட்சி அணுகியிருக்கீங்களா? போயிருக்கிறேன். எம்ஜிஆர் வந்து படிக்கும்போது எம்ஜிஆர் நல்லா பார்த்துருக்குறேன், ஒரு தொடர்பு உண்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய எல்லாம் இந்த மாநாடுலாம் போடுவோம். முதல்ல அவரை சந்திக்கிறீங்க, என்ன பிரச்சனைக்காக சந்திச்சிங்க? ஒரு திருமண வீட்டில் தான் சந்தித்தோம். சரிங்க. அது சட்டக்கல்லூரி நான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எனக்கு அதில் ஒரு பொறுப்பு. அப்போ வந்து என்ன பொறுப்புல இருந்தீங்க? அது NSUA செக்ரட்டரி, இந்திய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா EVK இளங்கோவனுடைய தம்பி வந்து அங்கே படிச்சுட்டு இருந்தாப்புல, சம்பத், EVK சம்பத்தினுடைய ஒரு பையன் படிச்சுட்டு இருந்தாப்புல, கௌதம்னு நினைக்கிற பேர். அவர் திருமணம், திருமணத்துக்கு போகும்போது அப்புறம் EVK சம்பத்து. அப்போ வந்து நாங்கள் நிறைய கருத்தரங்கு மாநாடெலாம் போடுவோம். அப்போ வந்து EVK சம்பத்து, அப்புறம் காளிமுத்து, அப்புறம் KTK தங்கமணி, இவங்களெல்லாம் வச்சு அதிகமாக வந்து இந்த LLA பில்டிங் இருக்குல்லங்க அண்ணா சாலையில், அதில் நிறைய கருத்தரங்கமெல்லாம் நடத்துவோம் அந்த காலத்தில். அப்போ வந்து எம்ஜிஆரை வந்து அவர் வீட்டில் வந்து சந்திச்சு பார்த்துருக்கோம். பெருசாக பேசலை. அவர் அந்த வரிசையிலுக்கு வந்து நாங்கள் எதிர் வரிசையில் உண்டு சாப்பிட்டோம். அப்புறம் அதுக்கு பின்னாடியே அப்புறம் வழக்கறிஞர் தொழில் பார்க்கும்போது ஈரோட்டுக்கு வந்தார் முதலமைச்சராக. அப்போ நான் தான் வரவேற்புரை வாய்ச்சேன் அவருக்கு. சரிங்க. அந்த மாதிரி அப்புறம் அவர் சந்திச்சிருக்கிற ஓரளவுக்கு 2-3 தடவை சந்திச்சிருக்கிறோம். பெருசாக அவர்கிட்ட வந்து
ஒன்றும் பெருசாக ஒன்றும் சந்திக்கல. ம். ஜெயலலிதாவை தான் பலமுறை சந்திச்சிருக்கிறோம், சண்டை. ம். கருணாநிதி அவர்கள் இருந்தபோது எப்படி கோரிக்கையை அணுகுனாரு, விவசாயிகளுடைய கோரிக்கையை? கருணாநிதியை பொறுத்தளவில் சொல்லுவார், செய்ய மாட்டார். ஜெயலலிதா வந்து அந்த அம்மா எப்படின்னாங்க, கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டா அந்த அம்மா செய்வாங்க. இவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாலும் வேற விதமாக செய்வார். அதுக்கு நேர்மாறா செய்ய மாட்டார். சுற்றி வளைச்சி இழுத்துக்கிட்டே போவார். ஆமாங்க. இப்போ கலைஞரை பார்க்கும்போது நான் பலமுறை போயிருக்கிறேன். சண்முகநாதன் விடவே மாட்டார். அவருடைய உதவி உள்ளே விட மாட்டார். நாங்கள் சில நேரங்களில் அவர் இப்படி அசந்து அந்த பரணிக்கும் போது உள்ள போந்துட வேண்டியது. அப்படித்தான் போய் பார்த்துருக்குறோம். அவர் விடவே மாட்டார். அந்த மாதிரி சந்திக்கும் போது நீங்க பேசுறீங்க கலைஞர்கிட்ட, அதுக்கு என்ன அவருடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? ரியாக்ஷன் ஒன்றும் பெருசா இருக்காது. மனு கொடுங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லித்தான் போகிற வழிய பெருசா ஒன்றும் அவர் வந்து ரியாக்ஷன் இல்லை. எதுவும் நிறைவேற்றின மாதிரி தெரியல. விவசாயம் ஜெயலலிதா தான் சண்டை வந்துருச்சு 2-3 தடவை. இப்போ பொதுவாக திராவிட கட்சி பேசும்போது விவசாயிகளுடைய உற்ற தோழன் வந்து கருணாநிதி ஆட்சி அது பொற்காலம், விவசாயிகளுக்கு பல விஷயங்கள் செய்தது அப்படின்றாங்க. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? அதை நான் வந்து ஏற்றுக்க தயாராக இல்லைங்க. அவங்க வந்து இந்த இலவச மானியம் எல்லாம் என்னை பொறுத்தவரை விரோதமானது. கொடுக்கவே கூடாது. அதெல்லாம் கொடுக்கவே கூடாது. இலவசம், மானியம், சலுகை, கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி, விலக்களிப்பு கூடவே கூடாது. நல்ல எங்களுடைய அறியாமை அறுவடை பண்ணக்கூடிய ஒரு செயல். நீங்கள் அதில் தான் அவங்க முக்கியமாக கவனம் செலுத்தினார் கலைஞர். 7,000 கோடி அளவுக்கு கடன் தள்ளுபடி பண்ணார். அதை பார்த்து போட்டு தான் எடப்பாடி பழனிசாமி வந்து 12,000 கோடி. இப்போ இவர் வந்து 2000லேருந்து 6,000 வந்துருக்கிறாரு. இன்னும் பிரச்சனை முடிஞ்சுபாடு இல்லை. இப்படி எதுக்கு கடன் கொடுக்கணும், எதுக்கு கடன் தள்ளுபடி பண்ணணும்? சம்பள கமிஷன் பரிந்துரை நடைமுறைப்படுத்துற மாதிரி விவசாய கமிஷன் பரிந்துரை செயல்படுத்திட்டா எதுக்கு இந்த நிலைமையெல்லாம் வருது? ஏன் அதுக்கு செய்ய தயாரா? சம்பள கமிஷன்றது எப்போ கொண்டுட்டு வராங்க? கருணாநிதி இருந்தபோது கொண்டு வந்தாங்களா? எம்ஜிஆர் அது சுதந்திர இந்தியாவிலே கொண்டு வந்துட்டாங்க. சுதந்திர இந்தியாவிலே கொண்டு வந்தாங்க. பிறகு ஏன் அங்கே நிறைவேற்றலாம்? என்ன அந்த கமிஷன் என்ன சொல்ல? 8வது கமிஷன் வந்திருக்குது, சம்பள கமிஷன். அதாவதுங்க சம்பள கமிஷன் வந்து ஒஸ்திராங்கல்ல, அதே மாதிரி அரசு ஊழியர்களுக்கு அதே மாதிரி விவசாய கமிஷன். அதாவது 2004 விவசாயிகளுடைய தற்கொலை உச்சத்துக்கு போச்சு. அப்போ வந்து மன்மோகன் சிங் வந்து பிரதமர், பயந்து போயிட்டாரு. கிட்டத்தட்ட ஒரு 3.25 லட்சம் பேர் குடும்ப தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஒரு நெருக்கடியின் காரணமா, கடன் வாங்கி அது இது. அப்பத்தான் MS சாமிநாதன் தலைமையில் ஒரு குழு போட்டாங்க. அவர் அரசுக்கு பரிந்துரை பண்ணாரு, நீங்க வந்து பட்டறிவு அடிப்படையிலான விலை நிர்ணயம். இப்ப தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு 49 பண்ணைகள் இருக்கு, மத்திய அரசுக்கு பண்ணைகள் இருக்கு, மற்ற மாநில அரசுகளுக்கு பண்ணைகள் இருக்கு. இந்த பண்ணைகள்ல நீங்க வந்து ஆராய்ச்சி அடிப்படையில் நாங்க நடத்துறோம், அதனால சாகுபடி செலவு கணக்கிடுறது இல்லை அப்படின்னு சொல்றீங்க. இப்ப 49 பண்ணையில் 29 பண்ணைய 24 பண்ணைய நீங்க வந்து ஆராய்ச்சி அடிப்படையில் நடத்துங்க. எவ்வளவு செலவு? அது காஸ்ட் ஆஃப் கல்டிவேஷனை ஒர்க் அவுட் பண்ண மாட்டாங்க. சாகுபடி செலவெல்லாம் கணக்கிடாதீங்க. 25 பண்ணைய வணிக நோக்கில் நடத்துங்க. அரசு ஊழியர்களை வச்சு அமர்த்தி சம்பள கமிஷன் பரிந்துரைப்படி அவங்களுக்கு ஊதியம் கொடுத்து நீங்க முட்டுவிழி போட்டு சாகுபடி பண்ணுங்க. 1 குவிண்டால் நெல் சாகுபடி செய்யறதுக்கு என்ன செலவாகுது? 1 டன் பருத்தி, ஒரு குவிண்டால் பருத்தி அறுவடை செய்ய என்ன செலவாகுது? 1 டன் கரும்பு அறுவடை செய்து ஆலைக்கு கொண்டு போகும் வரை ஆகும் செலவு என்ன? 1 லிட்டர் பால் கறக்கறக்கு என்ன செலவாகுது? இதெல்லாம் துல்லியமா கணக்கிடுங்க. 50% லாமா வச்சு, ஏன்னா அவனு வாழ்க்கை நடத்தி ஆகணுமல்ல, மற்ற பொருளுக்கு. ஆமா, 50% வச்சு ஒவ்வொரு பண்டத்துக்கு விலை நிர்ணயம் பண்ணிருங்க. அதுக்கு பின்னாடி எதுக்கு இலவசம், எதுக்கு மானியம், எதுக்கு சலுகை, எதுக்கு கடன், எது கடன் தள்ளுபடி, காப்பீடு, நிவாரணம், வருமான வரி, விலக்களிப்பு, இதெல்லாம் எதுக்கு தேவையில்லை. இப்போ பாத்தீங்கன்னா வருமான வரி விலக்களிப்புன்னு ஒண்ணு இருக்குது. எங்களுக்கெல்லாம் வரி கிடையாது, தெரியுங்களா? உங்களுக்கு வரி? விவசாயத்துல வரக்கூடிய வருமானத்துக்கு வரி கிடையாது. அதனால இப்ப என்ன பண்றாங்கன்னா, இப்போ ஒரு நடிகர் இருக்காரு, அவர் பெரிய அளவில் கருப்பணம், ஒரு தொழில் அதிபர், ஒரு பெரும் வணிகர், ஒரு அரசியல் தலைவர், இவங்களுக்கெல்லாம் பெரிய அளவில் கருப்பணம் வரும். இந்த கருப்பணத்தை வெள்ளப்பணம் ஆக்குறதுக்கு அவருடைய தணிக்கையாளர் சொல்லுவார், ஏப்பா இவ்வளவு கொண்டாந்து கொடுக்குற, இது எப்படியாப்பா நான் வெள்ளப்பணம் பண்றது? எங்கேயோ ஒரு பக்கம் இந்த ஊட்டி, இந்த கொடைக்கானல், ஏற்காடு, இந்த மாதிரி இடத்துல ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கரா வாங்கி போடு, நீ விவசாயம் பண்ணிடாத நட்டவர், நான் கணக்கு காட்டி அந்த வரக்கூடிய வருமானம் அதில் வந்துன்னு சொல்லி கணக்கு காட்டினா அது வரி கட்ட வேண்டியது இல்லையல்ல, கருப்பணத்தை வெள்ளப்பணம் வாங்கி கொடுத்துட்றேன். அதுக்காகத்தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. வருமான வரி விலக்களிப்பே கூடாதுங்க.
ஏன் நாங்க என்ன பிச்சைக்காரனா? எங்க 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 வருமானத்துக்கு நீ வரி போடு. எவ்வளவு வருதோ வரி வரி போடு. ஆ. அப்ப வரி போட்டது வந்து சலுகை இல்லையா உங்களுக்கு? நன்மை கிடையாதுங்களா அதால? கிடையவே கிடையாது. அதுக்கு பின்னாடிதான் விவசாயம் எங்களுக்கு போடாம இருக்கிறது. நீங்க வெள்ளைக்கார வந்து விவசாயத்துல போடக்கூடிய நிலவரி வச்சு தானே ஆட்சி பண்ண. நிலவரி தானே பிரதான வரி. சரிங்க. அந்த நிலவரி வசூல் பண்றவர் தானே கலெக்டர். டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அது தமிழாக்கம் என்னங்க? மாவட்ட ஆட்சித்தலைவர். அது எப்படி வரும்? டிஸ்ட்ரிக்ட்னா மாவட்டம். ஆமாங்க. கலெக்டர்னா ஆட்சித்தலைவர். அது எப்படி வரும்? வரி வசூலர். ஆட்சித்தலைவர் எப்படி வரும்? எந்த லட்சணத்தில் தமிழாக்கம் பண்ணிருக்கேன் பாருங்க. எப்படிங்க மாவட்ட ஆட்சித்தலைவர் வரி வசூல்? ஆமா. ஒண்ணு அதை மாத்துக்கல, அவனை இதை மாத்துங்க. எதுக்கு இப்படி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்னா மாவட்ட வரி வசூலர். வெள்ளக்காரன் வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரி வசூல் பண்றதுக்காக வச்சிருந்த அதிகாரி தான் மாவட்ட வரி வசூலர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அது இப்ப வந்து அதை தமிழாக்கம் பண்ணும்போது மாவட்ட ஆட்சித்தலைவர்னா அப்படியே மொழிபெயர்க்கிறது. இது மொழிவெல்ல பெயர்க்கிற மாதிரி இருக்குது. இதான் மொழிபெயர்ப்பு இன்னைக்கு இருக்குது. இந்த புரிதல் இல்லை. அப்புறம் 9-8 உலகத்தமிழ் மாநாடு, ஒரு உலகத்தமிழ் செம்மொழி மாநாடு, 9 மாநாடு நடத்தி இந்த லட்சணத்தில் இருக்குது பாருங்க. இன்னைக்கு அன்னைக்கு வந்து நிலவரி வச்சுதான் ஆங்கிலேயன் நாட்டை ஆண்ட. அதுக்கு முன்னாடி அரசர் காலத்துல விளைச்சல் 6 வரியை வாங்கித்தான் ஆட்சி பண்ணாங்க அரசர்கள் காலத்துல. இன்னைக்கு விவசாயிட்ட வாங்குறதே இல்லை. நீங்க நிலவரி எவ்வளவு தெரியுங்களா? எவ்வளவு நிலவரி? விவசாய நிலவரி ஏக்கருக்கு 2 ரூபா கலைஞர் பண்ணாரு. அது சாதனைன்னு நினைக்கிறார் அவர். நினைச்சாங்க, விவசாயிகள் நினைச்சாங்க. ஏக்கருக்கு 2 ரூபா. நீங்க ஒரு 10 ஏக்கர் வச்சிருக்கீங்க. அந்த கிராம நிர்வாக அலுவலர் உங்ககிட்ட வந்தா நீங்க எவ்வளவு கொடுப்பீங்க? 20 ரூபா கொடுப்பீங்க. அவர் மோட்டார் சைக்கிள் வந்தா பெட்ரோலுக்கு ஆகுமா? அதனால என்ன பண்றாரு? கையிலேருந்து போட்டு கட்டிடுறாரு. உங்களுக்கு ஏதாச்சும் ரசீது வேணும்ட்டு போனா, நீ வரியே கட்டலையாப்பா, ரசீது கேட்குற, கொண்டா 5000, கொண்டா 2000. இப்படியெல்லாம் நடக்குது. என்ன பண்றது? எதுக்கு நிலவரியா வசூல் பண்ணல? 2 ரூபாய்னால வசூல் பண்ணணும்ல, ஏன் வசூல் பண்ணல? சரி, விவசாயி கேளுங்க. எந்த விவசாயி என்கிட்ட நான் கட்டுறதே இல்லை, என்கிட்ட வர்றதும் இல்லை. அதே மாதிரி எல்லா விவசாயிகளுடைய நிலைமை. அப்புறம் எதுக்கு பாருங்க. சரி, கருணாநிதிக்கு அடுத்தது செல்வி ஜெயலலிதா அவங்க கூட தான் நான் நிறைய சண்டை போட்டேன்னு சொல்ல வரீங்களா? அவங்க கூட அந்த விவசாய நலன் சார்ந்து, கல் இறக்குமதி சார்ந்து நீங்க எத்தனை முறை சந்திச்சிருக்கீங்க? அது எப்படியான அணுகுமுறையா இருந்தது? அதாவது வந்து 2003 இந்த கீழ்பவானி அணை நீர் நிர்வாகத்துல அரசு ஆணை விதிமுறை எதை பின்பற்றல. அதுக்காக அந்த ஒரு அரசு ஆணை கண்டுபிடிச்சு 1958 இருந்து 1958 யாரு முதலமைச்சர்? காமராஜர். நீர்வளத்துறை அமைச்சர் பக்தவச்சலம். அன்னைக்கிலிருந்து 2003 வரல அரசு ஆணை விதிமுறை காவிரி தீர்ப்பு வரல, எதுவும் பின்பற்றப்படவில்லைன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு ஸ்டே வாங்கினோம். பவானி சார் யாருக்கும் திறக்கல. அந்த வருஷம் எல்லினோம், 2003 எல்லினோம். அதனால கடுமையான வறட்சி. ஈரோட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. அப்புறம் 2-3 அமைச்சர்கள் வந்தாங்க, பொன்னைங்கெல்லாம் வந்தாங்க, இல்லை பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. பேச்சுவார்த்தையில் உடன்படலை. அப்புறம் வந்து திருச்சியில் ஒரு பேச்சுவார்த்தை ஜெயலலிதாவோட நம்மளோட, அங்கே சண்டை வந்தது. அப்புறம் சென்னையில் கோட்டையில் ஒரு பேச்சுவார்த்தை. அப்புறம் செல்வி ஜெயலலிதா ஆட்சியில் இந்த அம்மா கேட்டாங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு? சந்திச்சிங்க நீங்க? என்ன பிரச்சனை? இந்த மாதிரிங்கம்மா, இந்த கீழ்பவானி அணை நாங்கள் பணம் கொடுத்து கட்டப்பட்ட அணை. 10 கோடி விவசாயிகள் பயனாளிகள் நாங்கள் கொடுத்துருக்குறோம். விவசாயிகள் வந்து 10 கோடி கொடுத்து? ஆமாம், கொடுத்து அணை கட்டப்பட்டது, கால்வாய்கள் வெட்டப்பட்டன. இந்த பழைய பவானி பாசனங்கள் கொடிவேரி, காளிங்கராயன் அவங்க பணம் கொடுக்கல, அவங்க ஒதுங்கிட்டாங்க. 56 பாசனத்துக்கு வருது. 58 ஒரு அரசாணை ஏற்றுறாங்க. அப்போ அவங்களதெல்லாம் ஒரு போகம் இருக்குது. பழைய ஆயக்கட்டு ஒரு போகத்தை இருபோகமாக்குறாங்க. ஆனா அவங்க பணம் கொடுக்கல, ஆனா இருபோகமாக்குறாங்க அந்த அரசாணை மூலமா. அதுல 2 நிபந்தனை. The government do not guarantee supply for second crop cultivation. 2வது போகத்துக்கு அரசாங்கம் உத்தரவாதம் கொடுக்காது.
ரெண்டாவது நிபந்தனை, during the scarcity period water will be supplied for second crop only after meeting the demands of the legitimate Ayakat under the Lower Bhavani project. தண்ணீர் தட்டுப்பாடு நிலவுகின்ற காலங்களில் சட்டப்படி உரிமை பெற்ற கீழ்பவானி பாசனத்தினுடைய தேவையை பூர்த்தி செய்த பிறகுதான் அவங்களுக்கு ரெண்டாவது போகம் விடணும் அப்படின்னு இருந்தது. என்ன பண்ணிட்டாங்க, அந்த அரசாணை மூடி மறைச்சிட்டு அவங்களுக்கு திறக்கும் போதே 2 போகம்னு திறந்துடுறது, இவங்களுக்கு திறக்கும் போதே 3 போகம்னு திறந்துடுறது. இப்படி திறந்து நாங்கள் வந்து 16 போக கடலை சாகுபடி இழந்திருக்கிறோம், 8 போக நெல் சாகுபடி இழந்திருக்கிறோம். இதை வச்சு தான் ஹைகோர்ட்டில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு தடையான வாங்கி யாருக்கும் தரக்கூடாது நிறுத்திட்டோம். சுமார் 75 டிஎம்சி வரும், அந்த வருஷம் வந்ததே ஒரு 20 டிஎம்சி தான். அதே ஈரோட்டில் குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒரு பெரிய ப்ராப்ளம். இதையெல்லாம் நான் சொல்லிக்கிட்டு வந்தேன், அம்மாட்ட சொல்லிட்டு வந்து கிட்டத்தட்ட அதுலேயே 15 நிமிஷம் ஆகிட்டுது. நான் தெளிவாக சொன்னேன், இந்த யார் யார் முதல்வராக இருந்த காலத்தில் கட்டப்பட்டது, யார் இதுக்கு கீழ்பவானி எம்ஏ ஈஸ்வரன் துருப்பு சீட்டாக இருந்து தங்குத்துறை பிரகாச காலத்தில் தான் இது வந்து சேங்ஷன் பண்ணாங்க. அதுக்கு அடுத்து வாமந்தூர் ராமசாமி ரெட்டியார், அடுத்து குமாரசாமி ராஜா, அடுத்து ராஜகோபால் ஆச்சாரியார், அவர் காலத்தில் தான் அதிக வேலையெல்லாம் நடந்தது. அதுக்கடுத்து காமராஜர் திறப்பிலாக்கு வந்தார். எல்லாம் சொல்லிட்டு வந்து அப்புறம் வந்து தவறு எப்போ இருந்து நடக்குது? ஆமா, 1958 இருந்துங்கண்ணா. ஓ, 1958 நானா முதலமைச்சர், என் மேல ஏறிக்கிட்டு வரீங்க, நான் தப்புன்னு மாதிரி அப்படிங்கிறாங்க. ஏமா 1958 தவறு நடக்குது, இன்னைக்கு உங்க ஆட்சியில தான் கண்டுபிடிச்சோம், உங்ககிட்ட வர நாங்க எங்கெங்குமா போறது சொல்லுங்கம்மா. எனக்கு முன்னாடி ஒருத்தர் முதலமைச்சரா இருந்தவர் உயிரோட தான் இருக்காரு, அவரை போய் பாத்தீங்களா? கருணாநிதியை சொல்றாங்க. சரி ஏனுங்கம்மா, அவர் பதவி இழந்து வீட்டுல உட்காந்துருக்காரு, அவங்ககிட்ட என்னங்க எதிர்பார்க்க முடியும்? ஓ, நான் ஒருத்தர் கேனச்சியா எகறீங்க? அப்புறம் அம்மா எங்கனால வந்து வழக்க திரும்ப பெற முடியாதுங்க. என்ன திரும்ப இதே பேசிட்டு இருக்காரு. ஒன்னு சொல்றேன் கேளுங்க, the matter is pending before the court. இந்த சூழ்நிலையில நான் ஏதாச்சும் அறிவிச்சேன்னா it is amounting to contempt of court. தெரியுமல்ல அவங்க சொல்றாங்க. வழக்கு வாபஸ் வாங்கிட்டு வாங்க, நான் நல்ல முடிவு சொல்றேன். ஏமா நீங்க சொல்றீங்கல்லங்கம்மா, உச்சநீதிமன்றத்துல இருந்த வழக்க கருணாநிதி அவர்கள் திரும்ப பெற்று காவிரிக்கு துரோகம் இழைத்து விட்டார்னு நீங்க அடிக்கடி சொல்றீங்கல்ல, நான் இந்த வழக்கை திரும்ப பெற்றால் நான் கீழ்பவானி பாசனத்துக்கு துரோகம் இழைத்தவன் ஆவேன். இந்த பழிச்சொல்ல இருந்து எப்படிங்கம்மா மேல்றது நீங்க சொல்லுங்கம்மா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. என்ன பண்ணலாம்? அம்மா, நீதிமன்றத்துல வழக்கு இருக்குங்கம்மா, கோர்ட்ல பாத்துக்கலாமா? பாத்துக்கலாங்கம்மா. உள்ள போயிட்டாங்க, நம்ம சேர் அந்த அப்புறம் போகுது, இப்படி தள்ளி விட்டு நம்ம உள்ள போயிட்டாங்க. அதுக்கு பதில் சொன்னவங்க அப்ப பழனியப்பன் ஒருத்தர் பிடபிள்யூடி செக்ரட்டரி, அவர் ஈரோட்டில் கலெக்டராக இருந்தவர், எனக்கு நல்ல நண்பர். அவர் தான் பதில் சொல்லிட்டு இருந்தாரு. அடுத்து அந்த தலைமை பொறியாளர் சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப நீர்வளத்துறை அமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் என் பக்கத்தில் உட்கார்ந்துருந்தாரு. மூச்சு வந்து நம்ம தெரியல. அவர் என்னங்கிறாரு, நான் 3 முறை முதலமைச்சராக இருந்து விட்டேன், 4வது முறையும் நானே இருக்க வேண்டும். ஆனா அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் சண்டை நடக்குது. எது ஒண்ணும் பேசலீங்களா? ஒன்றும் பேச நீர்வளத்துறை அமைச்சர் மூச்சுட்டாரு நம்ம தெரியல, மூச்சுட்டு இருப்பாரு, லவனம் மேல போயிடணும். புது தகவலா இருக்கு. ஆமாங்க, அதுதான் ஒரு வார்த்தையும் பேச. வள்ளுவர் சொன்ன மாதிரிதான், கல்லார் பிணிக்கும் கடுங்கோலது வலது இல்லை நிலக்கு போரை. ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழ் கல்லாதவர்களை, மூடர்களை, முட்டாள்களை அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வைத்திருப்பதை விட கேடு அந்த நாட்டுக்கு ஏதும் இல்லைன்னாரு. இன்னைக்கு யாரெல்லாம் எம்எல்ஏ, தலைமையினுடைய கால அமுத்தினவங்க, தலைமைக்கு எடுபடியா இருந்தவங்க, என்னென்னமோ எல்லாம் ஏற்பாடு பண்ணவங்க, காலில் உளுந்தவங்க, உருண்டவங்க, குரங்கு மாதிரி குட்டைக்காரனை போட்டவங்க, எழுதுன்னு எஸ் வடிவில் நின்றவங்க, மேலே ஹெலிகாப்டர் போனா கீழே குப்புன்னு உளுந்தவங்க, கார் போனா கார் அந்த அந்த டயர் தாரையில படுத்து உருண்டவங்க, கழுது எப்படி சாம்பர்ல அந்த மாதிரி உருண்டவங்க, மாடு மாதிரி மண்டி போட்டுக்கிட்டு போய் காலை போய் கட்டித்தாவி பிடிச்சவங்க, இவங்க எல்லாம் தானே மேல வந்திருக்காங்க. அதான் வள்ளுவர் அன்னைக்கே சொல்லிட்டாரு. அந்த குறளை திருப்பி சொல்லுங்க ஐயா. கல்லார் பிணிக்கும் கடுங்கோல் அது வல்லது இல்லை நிலக்கு போரை. ஒரு ஆட்சியாளன் தனக்கு கீழ் கல்லாதவர்களை, மூடர்களை, முட்டாள்களை அமைச்சர்களாகவும் ஆலோசகர்களாகவும் வைத்திருப்பதை விட கேடு அந்த நாட்டுக்கு எதுவும் இல்லை. இருக்குது.
அதுக்கு பிறகு செல்வி ஜெயலலிதாவுக்கு பிறகாக வந்து இந்த விவசாயிகளுடைய பிரச்சனை எப்படி பார்க்கப்பட்டதுங்க? அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய அது பிற்பாடு வந்து ஓபிஎஸ் இருந்தார், அவரே முதலமைச்சராக இருந்தார். அவர் எப்படி முன்னாடி நீர்வளத்துறை அமைச்சர், பின்னாடி அவரே முதலமைச்சராக இருந்தப்போ எப்படி இருந்தது உங்கள் அணுகுமுறை? சரி, இப்போ அந்த அந்த கீழ்பவானி நீர் நிர்வாகம் இன்னைக்கு தேதி வரையில் நீர் நிர்வாகத்தில் 100க்கு 100 தவறு தான் நடந்துகிட்டு இருக்குது. காரணம் என்னன்னா, அந்த கால்வாயினுடைய கரையில் தோலாலைகள் இருக்குது, சாயப்பட்டைகள் இருக்குது, காகித தொழிற்சாலைகள் இருக்குது, சர்க்கரை ஆலைகள் இருக்குது, சாராய தொழிற்சாலை இருக்குது, அனுமதியற்ற பாசனங்கள் இருக்குது. அடிக்கிறாங்க பணத்தில், திறக்கிறாங்க தண்ணியை. இதுதான் அன்னைக்குலேருந்து இன்னைக்கு வரை நடந்துகிட்டு இருக்குது. இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. இப்போ ஓபிஎஸ் உயிரோட தான் இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அவர் நீர்வளத்துறை அமைச்சராக இருந்தவர் தானே ஓபிஎஸ். எடப்பாடி பழனிசாமி இருந்தவர் தானே, கேவி ராமலிங்கம் இருந்தவர் தானே, துரைமுருகன் இருந்தவர் தானே, பழந்தன கொட்டை ஓட்டவர் நீர்வளத்துறை. இப்ப இருக்காரு இல்லைங்க என் ஆனந்த், அவர் புஷி ஆனந்த். வர சொல்லுங்க, 5 பேர்த்து தப்பு நடக்கலன்னு சொல்ல சொல்லுங்க. நான் வந்து 10 கோடி ரூபா கொடுத்துட்றேன். வர சொல்லுங்க. நீர் நிர்வாகம், நான் சொல்லக்கூடிய நீர் நிர்வாகம் தவறு நடக்கலன்னு சொல்ல சொல்லுங்க. 10 கோடி ரூபா கொடுத்துறேன். நீர் நிர்வாகம் நீங்க இது நீர் நிர்வாக தவறு யார் காலத்துல ஆரம்பிச்சதுன்னா, பக்தவச்சல வந்து நீர்வளத்துறை அமைச்சரா இருக்கும்போது ஆரம்பிச்சது. அதுக்கு பின்னாடி மன்றாடியார் இருந்தாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதி நீர்வளத்துறை பொறுப்பு வகிச்சாரு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சாதிக் பாஷா இருந்தாரு. இப்படி பலர் இருந்தாங்க. எல்லாரும் மேல போயிட்டாங்க. அவங்கள அழைச்சிட்டு வர முடியாது. இருக்கிறவங்க வாங்க. துரைமுருகன்லாம் பலதின கொட்டை ஓட்டவர் தானே. வாரத்துக்கு வர சொல்லுங்க, வாங்கிட்டு 10 கோடி வர சொல்லுங்க. மாண்புமிகு அமைச்சர்கள் அவங்கெல்லாம். நாங்கெல்லாம் மானங்கட்ட. கிட்டத்தட்ட 5 முதல்வர்களை நீங்க சந்திச்சு இப்ப 6வது முதல்வர் விஜய் அவர்களை எதிர்கொள்றீங்க. இப்ப என்ன எதிர்பார்க்குறீங்க ஐயா? இப்போ இவரை பொறுத்த அளவுல இவர் ஒரு திரைப்பட நடிகர். திரைப்படத்தை பத்தி தெரியும், மற்ற துறைகள் தெரியாது. இப்போ என்னை போய் ஒரு 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 நோயாளிக்கு ஆப்ரேஷன் பண்ண, அறுவை சிகிச்சை பண்ண என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி அவருடைய நிலைமை. திரைப்படத்தை பற்றி கேட்டால் தெரியும், மற்ற துறைகளில் தெரியாது. வாய்ப்பில்லை, ராஜாங்க வேண்டியதுதான். சரி, இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழர் நலன் குறித்து ஒரு விவசாய சங்க தலைவராகவும் ஒரு குடிமகனாகவும் உங்களுடைய பங்களிப்புன்றது எப்படியாக இருந்தது? என்னுடைய பங்களிப்புங்கிறது அது வந்து படுகொலை. அதில் வந்து மாற்றமே கிடையாது. அது இனப்படுகொலை. அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, மன்னிக்கவும் முடியாது. அவங்களுக்கு தக்க தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். சர்வதேச நீதிமன்றங்கிறது எல்லாமே இதை புறக்கணிச்சிட்டாங்க. உண்மையிலேயே அது பரிதாபமான, அவங்க விட்ட கண்ணீர் இருக்குதே, அதுக்கு பதில் சொல்லி ஆகணும். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீர் என்ற ஒரு செல்வத்தை தேய்க்கும் படை. அவங்க எந்த அளவுக்கு அல்லற்பட்டு ஆற்றாது அழுது உயிர் விட்டுருப்பாங்க. அதெல்லாம் உண்மையில வந்து ஏற்புடையதல்ல. நாங்கள்லாம் அதில் வந்து பெருசாக எங்களால் ஈடுபட முடியல. நான் விவசாயத்திலேருந்து வெளியே வர முடியலைங்க. நானும் அந்த இஸ்ரேல் போன ஒரு 2 முறை அந்த விவசாயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்காக. 90ல் இருக்கா, 96ல் இருக்கா, ஒன்றுமே பண்ண முடியலைங்க. அந்த நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய நடைமுறை வேற, இங்கே இருக்கிறது வேற. அங்கே வந்து விளைவிக்கக்கூடிய பண்டத்தை பக்கத்தில் ஐரோப்பிய நாடு இருக்கு. கறக்கூடிய பால் கையும் படுறதில்ல, காற்றும் படுறதில்ல. காலையில் கறந்தால் மாலையில் லண்டனுக்கோ பிரான்ஸுக்கோ பெர்லினுக்கோ போயிடுது. இங்கே அப்படி வாய்ப்பு இல்லை, முடியாது. இந்த பக்கம் இருந்தாலும் நீங்கள் அந்த போராட்டம். நான் ஒரு பத்திரிகை நடத்தின ஒரு 17 ஆண்டுகள். யாது முறை யாவரும் கீழேன்னு ஒரு திங்களது. அதில் எல்லாம் பல சுவாரஸ்யமாக இருந்தது. எல்லாம் நிறையா. என்ன சுவாரஸ்யம் இருந்தது அதில்? எல்லாம் எழுதுனேன். எல்லாம் இப்போ கேள்வி பதில் நல்லா இருக்கு. அதில் இந்த கேள்வி பதில் தொகுத்து ஒரு புத்தகமாக போட்டிருக்கிறேன். ஒரு பிரச்சனை ஒரு டைம் இந்த தியாகிகள்லாம் சேர்ந்து ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்ததா ஒரு பதிவு. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்த அந்த விஷயம். அதாவது என்னன்னா, சுதந்திர போராட்டம் எங்கே நடந்தது? எங்கெங்க ரயில் போச்சோ அங்கதான். அங்கதான் பத்திரிக்கையும் போகும். அன்னைக்கெல்லாம் பேருந்து வசதியும் கிடையாது. அங்கதான் தந்தி இருக்கும். தந்தி கம்மெல்லாம் இருக்கு, வேற எங்கேயும் இருக்காது. உள்பகுதியெல்லாம் ஒண்ணுமே இருக்காது. அங்கதான் சுதந்திர போராட்ட தியாகிகள்லாம் உருவானாங்க. அப்போ 1900 அந்த மத்திய அரசு நிர்வாகம்ன்றப்ப ரயில் நிலையத்துக்கு எதிராகவும் போஸ்ட் ஆஃபீஸுக்கு அங்கதான் இருக்கு. காவல் நிலையத்துக்கு அங்கதான் வந்து
அன்னைக்கு வந்து முக்கியமா வந்து இன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் எல்லாம் போயிட்டுது. ம், அன்னைக்கு போஸ்ட் ஆபீஸ் தான் மிக முக்கியம். ம். நீங்க அஞ்சல் அலுவலகம் தான் மிக முக்கியம். போராட்டத்துக்கான இடம் அங்க போராட்ட கிழமை அங்கதான் நடக்கும். அப்புறம் ம். அந்த காலகட்டத்தில் 1942 ம். உச்சகட்டம். ம். அப்ப மகாத்மா காந்தியே சொல்லிட்டாரு, ம். அகிம்சையை போதிச்சார் அவரு. ம். இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்மை நன்மையும் செய்து விட, சரி. இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பாய்த்ததோ சார்பு, ம். நண்பாற்றாராகி நலமல செய்வார்க்கும் பண்பாற்றார் ஆதல் கடை, ம். கருத்துனா செய்தவக்கண்ணும் மறுத்துனா செய்யாமை மாசற்றற்கள், தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம், சினம் என்னும் சேர்ந்தாரை கொல்லி இனம் என்னும் ஏமம் புனையச் சுடும், ம். ஒருத்தாருக்கு ஒரு நாளை என்பும் பொறுத்தாருக்கு பொன்றும் துணையும் புகழ், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. இந்த மாதிரி அகிம்சை வழியில தான் அவர் வந்து ம். கொண்டுட்டு போனாரு. ம். ஆனா ஒரு கட்டத்தில் 1942 ம். செய் அல்லது செத்து மடினாரு, டூ ஆர் டைனாரு. ம். நாடு முழுதும் போராட்டம் பிடிச்சது. ம். அந்த காலகட்டத்தில் தபால் நிலையங்கள்ல ரயில் நிலையங்கள்ல ம். அதிகமாக போராட்டமாக இருந்தது. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தபால் அலுவலகங்களெல்லாம் எரிச்சாங்க, ம். அப்போ தந்தி கம்பங்களையெல்லாம் உடைச்சாங்க, ம். அங்கங்கே ரயில்வே தண்டவாளங்களையெல்லாம் பெயர்த்தாங்க. ம். அப்புறம் ஒரு ஊரில், எங்கள் ஊர் பக்கத்தில், எங்கள் ஈரோடு மாவட்டத்தில் அந்த ஊர் வழியாக ரயில் போகுது. ம். அந்த ஊரில் யாரோ வந்து தண்டவாளத்தை அந்த அதெல்லாம் பெயர்த்துட்டாங்க கொஞ்சம். ம். உடனே வந்து அந்த ரயில்வே ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸு, ம். இந்த ரயில்வே காவல் இருக்குல்லுங்க, ம். அந்த படை வந்து கண்காணிப்பு இரவில் வந்திருக்காங்க. ம். இரவில் வரும்போது ம். அந்த ஊரில் ம். ஒரு ஒத்த வயசு உள்ளவங்க ஒரு 10-15 பேர், ஒரு இளைஞர்கள் ஓரளவுக்கு, ம். அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, காலையில் வந்து ஒரு 4-5 மணிக்கு எழ வேண்டியது. எழுந்து அந்த தண்டவாளம் இருக்கும் இல்லைங்க, தண்டவாளத்தில் வரிசையாக வந்து காலை கடன்களை எல்லாம் கழிக்கிறது. இது தினம் நடக்கக்கூடிய ஒரு செயல், அன்றாடம் நடக்கக்கூடிய செயல். நிறைய பகுதிகளில் அது நல்லா உட்காந்துக்கிறதுல வசதியாக இருக்குதா, அதனால அது அந்த காலை கடன்களை அந்த ரயில் பாதையில் வந்து கழிச்சிட்டு அப்புறம் வீட்டுக்கு வர்றது. அந்த காலத்தில் சுருட்டு பிடிக்கக்கூடிய ஒரு பழக்கம் உண்டு. என்ன, வில்சன் சர்ச்சிலே குடிச்சு கும்பகோணம் சுருட்டு தான் விரும்பி குடித்தார். இந்த புகையில தான் அவருக்கு பிடிக்கும். அந்த மாதிரி இவங்க எல்லாம் வந்து அந்த சுருட்டு பிடிச்சிக்கிட்டு காலை கடன்களை முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த ரயில்வே காவலர்கள் தூரத்துலேருந்து பார்த்துருக்காங்க. கப்பு கப்பு கப்புன்னு தெரிஞ்சிருக்கனால வெளிச்சம், ஓ எவனோ ஒரு கூட்டமாக வந்து தண்டவாளத்தை பெயர்க்கிறான்னு சொல்லி இவங்களை சுற்றி வளைச்சு கப்புன்னு அமுத்திக்கிட்டாங்க. எங்கேயும் போறக்கு வழி இல்லை. இவங்க கெஞ்சின்னு கெஞ்சிருக்காங்க, ஐயோ நான் காலை கடன்களை கழிக்கிறதுக்கு வந்தமே, இதை பாருங்க, இது பச்சையா இருக்கிறது இன்னைக்குத்தது, இதை பாருங்க இது நேர்த்தது, இது காஞ்சி கிடக்கிறதெல்லாம் போன வார்த்தது, இப்படி எல்லாம் அடையாளம் கேட்டிருக்காங்க. ஏய், யார் தண்டவாளத்தை பார்த்தா? எங்களுக்கு தெரியாது, சாமியா இருப்பீங்க, எங்களை விட்டுருங்க, ஊர்ல வந்து கேளுங்க, விசாரிங்க, நாங்களா பேத்தோம். ஐயோ ஐயோன்றிருக்காங்க. தண்டவாளத்தை எவன் பேத்தானோ அடையாளம் காட்டு, உங்களை விட்டுறேன், அவனும் உள்ளதான் போகணும். ஐயோ எங்களுக்கு தெரியாது அப்படின்னா வாங்க. அந்த 10-15 பேர் தண்டிச்சிட்டாங்க. எல்லாம் அலிபுரம் சிறையில் கொண்டுட்டு போய் அடைச்சிட்டாங்க. அப்புறம் வந்து இதை வந்து பத்திரிகையில் எழுதினேன். தண்டவாளத்தை பெயர்த்தவங்களுக்கு பென்ஷனும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, போராளிகள். இவங்க வந்து காலை கடனை முடிக்கிறதுக்கு தண்டவாளத்தில் உட்காந்துட்டவங்க தியாகி ஆகிட்டாங்க அப்படின்னு எழுதணுன்னே அதை படிச்சு போட்டு ஒரு 5-6 பேர் வந்துட்டாங்க காலையில் வீட்டுக்கு. எப்படி எங்களை கேவலப்படுத்திட்ட, சரி, எப்படி எங்களை அவமானப்படுத்திட்ட அப்படின்னு ஒரே போராட்டம். அப்புறம் சமாதானப்படுத்தி அவங்களை கேட்டா, எப்படினாலும் சிறையில் இருந்தாங்க. நாங்கள் சிறையில் இருந்தோம் இல்லையோ, 6 மாசம் அலிபுரம் சிறையில் இருந்து பார்த்தா தெரியும். அந்த சோத்துல புழு இருக்கு, அதையெல்லாம் தின்னோம். நாங்களே இப்ப எவ்வளவு கஷ்டப்பட்டோம், எவ்வளவு சிரமப்பட்டோம், எவ்வளவு வேலை செஞ்ச சிறையில் இருந்தோமா இல்லையோ அப்படின்னு அவங்க அதெல்லாம் இருந்தீங்க, ரைட்டு, இது அதெல்லாம் உண்மைதான், நீ எழுதியிருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் நாங்கள் சிறையில் இருந்தோம் இல்லையோ. இந்த மாதிரி வாதத்துக்கு வந்தோடனே அப்புறம் சரி சமாதானப்படுத்தி அப்புறம் வீட்டில் எல்லாம் அப்புறம் தெரிஞ்சவங்க எல்லாமே அப்புறம் சரின்னு சொல்லி காலையில் சாப்பாடுகள்லாம் பண்ண சொல்லி போட்டு சமாதானப்படுத்தி அனுப்பணும். இந்த கதையெல்லாம் நடந்தது, அதெல்லாம் நடந்தது. தொடர்ந்து பேசுவோங்க ஐயா. ரொம்ப நன்றி. நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.